ஹலோ, இன்னைக்கு நம்ம குக்கிங் டைம்ல பார்க்க போறது இரானி டீ. இது ஹைதராபாத்ல செய்யற ஒரு ஃபேமஸான டீ. இதை நம்ம குக்கர்ல எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். முதல்ல நம்ம 5 ஏலக்காவை இடிச்சு வச்சுப்போம். ஏலக்காவை நல்லா இந்த மாதிரி இடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி கிரேட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் டீ தூள் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க டீ தூள் எடுத்துக்கிட்டாலே போதும். 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து இந்த தண்ணி உள்ளே முழுகிற அளவுக்கு நல்லா உள்ளே வச்சுட்டு ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு அந்த துணியை இப்படி கட்டிடுங்க. முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காவை போட்டுடுவோம். அடுத்து இஞ்சி, டீ தூள், இது கூடயே கடைசியாக சர்க்கரை. இந்த மாதிரி ஒரு அகலமான குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி. அந்த தண்ணி மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுடுங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தை எடுத்து உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. விசில் போட்டுட்டு ஒரு 5 விசில் போல் போட்டு எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு நல்லா ஆறிடுச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம இதை புழிஞ்சிக்கலாம். நல்லா செட்டில் ஆகிடுச்சு. ஸோ நமக்கும் புழியறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. பால் 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும்போது சிம்முக்கு கொண்டு போயிடுங்க. சிம்முக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 2 கிளாஸ் டிகாஷனை இதில் ஊற்றிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. டீ நல்லா பொங்கி வரும்போது இப்படி கிளறி விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்திருக்கும் டீ. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இரானி டீ ரெடி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ என்ஜாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.